அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முட்டை கிரேவி செய்ய போகிறேன். இதே போல் முட்டை கிரேவி செய்து பாருங்கள். சாதத்தோடு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி பட்டு போல் அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜாரில். கொரப்பாக அரைச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டில் வந்து மிளகாய் எல்லாம் வந்து இந்த பிக்காமல் விட்டதுனால மழையாக 2 நாளில் மழையாக இருக்குது. அதில் நான் பறிக்கலை. அதனால் வந்து நல்லா பழுத்து போயிடுச்சு. பிரியாணிக்கு தேவைப்படும்னு எல்லாத்தையும் பறித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு 2 மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான் மசாலா. அதன் பிறகு வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லா வதங்கி ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு முட்டை வந்து நம்ம வந்து எடுத்து உடச்சி ஊற்ற போகிறோம். இந்த மசாலாலாம் வந்து அந்த முட்டையில் சேர்ந்த மாதிரி வந்து சூப்பராக அந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதே போல் செய்து பாருங்கள். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் தான். சாம்பாரில் வந்து சரி முட்டை கிரேவி செய்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முட்டை கிரேவினா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதே மாதிரி செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 கப்பு, அரை கப்பு அளவுக்கு, அரை கப்பு வேணால் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே முட்டையை எடுத்து இதில் வந்து ஊற்றிடுவோம். முட்டையை தனித்தனியாக ஊற்றுங்க. நேரடியாக ஊற்றும் போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொதி வந்துருச்சு. இன்னும் ஓரளவுக்கு கொதி வரணும். கொதி வந்தோடனே தான் நம்ம முட்டையை எடுத்து இதில் வந்து ஊற்ற போகிறோம். இது முட்டையை ஊற்றும் போது நம்ம நடுப்புற டக்குன்னு ஊற்றக்கூடாது. ஒவ்வொரு பக்கமாக வந்து ஊற்றணும். ஓரத்தில் வந்து ஊற்றணும். மல்லித்தழை வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் நம்ம மிளகாய்த்தூள் போடும் போதே போட்டிருக்குன்னு பரவாயில்ல. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இப்போ முட்டையை எடுத்து ஊற்றுவோம். நல்லா கொதி வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து முட்டை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து இதில் ஊற்ற போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல் இப்படி செய்யாமல் இந்த முட்டை கிரேவி வந்து முட்டை வந்து நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுக்காம இந்த மாதிரி கிரேவி மாதிரி செய்து கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஹெல்த்தியும் கூட. அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக காரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் போதும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம். இதே அது ஒரே மாதிரி ஆம்லேட் இல்லாமல் வெங்காயம் போட்டு, இல்லைன்னா சாதா ஆம்லேட்டு, இல்லைன்னாக்கா வந்து ஆஃப் ஆயிலு இதே மாதிரிலாம் இல்லாமல் இதே போல் வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் சேர்ந்தா மாதிரி, இந்த மசாலாலாம் சேர்ந்தா மாதிரி நம்ம சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது 4 முட்டை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 4 முட்டையும் வந்து அப்படியே ஓரத்தில் அப்படியே ஊற்றுங்க. நடுப்புற ஊற்றிடாதீங்க. பிறகு நம்ம வந்து எடுத்து பிரட்டி விடும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் ஓரத்தில் கொண்டு வரலாம். மசாலாலாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம கொண்டு வரலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. மூடி போட்டு மூடிடுவோம். அடுப்பை வந்து ஹையில் வைக்காதீங்க. நான் என்ன பண்ணேன், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து உரலில் இடித்து நல்லா இடிச்சிக்கோங்க. அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே போட்டு விடுங்க. நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும் அந்த மிளகுத்தூள் போட்ட உடனே. நல்லா வந்து எல்லாத்துலேயும் வந்து போட்டு விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டேன். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் விடுங்க. இப்போ பிரட்டி விட்டுடுவோம். பிரட்டி விட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ அந்த மசாலாலாம் படுற மாதிரி பிரட்டி விட்டுடணும். இப்போ 4 முட்டையும் வந்து பிரட்டி விட்டுட்டு ஒரு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒரு நம்ம அடுப்பில் இருக்கும் போதே தான் வந்து நம்ம பிரட்டி விட்றோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டில் மாத்திரம் பாருங்கள். சூப்பரான இந்த மசாலாலாம் அதில் ஒன்றா சேர்ந்துடணும். நான் ஃபஸ்ட்டே வந்து பிரட்டி விட்டேன். அதன் பிறகு ஒரு முறை பிரட்டி விட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த தட்டுக்கு மாற்றுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மசாலாலாம் அதில் சேர்ந்து சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலாம் நம்ம வந்து அது மேலே வந்து நம்ம சேர்க்கணும். சேர்த்து
அதில் வந்து படுற மாதிரியும் இருக்கும், படாத மாதிரியும் இருந்தாலும் நம்ம பாக்கி மசாலாவை அந்த முட்டையில் போட்டுடணும். முட்டை கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.